வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். புரிந்துணர்வு ஒப்பந்த நிபந்தனைகள் நிறைவேறும் வரை அமெரிக்காவுடன் இறுதி பேச்சுவார்த்தை இல்லை, ஈரான் கரார். ஹார்முஸ் ஜலசந்திக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது, அமெரிக்காவிடம் பல பேரம் பேசும் அம்சங்கள் உள்ளன. ஜேடி வான்ஸ். 60 நாட்களுக்கு மட்டுமே கட்டணமில்லா பயணம், 20% கூடுதல் விலைக்கு எண்ணெய் விற்று ஈரான் அதிரடி. அமெரிக்க ஈரான் பதற்றத்திற்கு மத்தியில் கத்தாரின் மத்தியஸ்தம் தீவிரம், ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை. அமெரிக்காவை உழுக்கும் வரலாற்று சாதனை வெப்ப அலை, 160 மில்லியன் மக்கள் பாதிப்பு, ஜூலை 4 கொண்டாட்டங்களுக்கு பேரிடர் எச்சரிக்கை. வெனிசுலாவில் இரட்டை நிலநடுக்கம், 1900க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு, 6000 பேர் மீட்பு, ஐநா அவசர நிதியுதவி கோரிக்கை. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை இறுதி உடன்படிக்கைக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரான் ஈடுபடாது என்று அந்த நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகரும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் காலிபாப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நேற்று மாலை தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் இதனை தெளிவுபடுத்திய அவர், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 1, 4, 5, 10 மற்றும் 11 ஆகிய பிரிவுகள் முதலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக லெபனானில் உடனடியாக போர் நிறுத்தப்படுவது இந்த ஒப்பந்தத்தின் முதல் பத்தியின்படி உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை செயல்படுத்துவதில் ஈரான் உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த வார இறுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிகழ்ந்த மாறி மாறி தாக்குதல்களை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறும் செயலாகவே ஈரான் கருதுகிறது என்றும் காலிபாப் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகவே அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவை நேரடியாக சந்திக்கப் போவதில்லை என்று ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து இருதரப்பினரும் கத்தார் மத்தியஸ்தர்களை தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ளனர். உலக வர்த்தகத்தில் முக்கிய பாதையாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சர்வதேச கப்பல்களுக்கு ஈரான் சுங்க கட்டணம் விதிப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர் மைக்கேல் நோல்ஸுடனான ஒரு பிரத்யேக பேட்டியில் பேசிய துணை அதிபர் வான்ஸ், நான் இதை மிகவும் தெளிவாக கூற விரும்புகின்றேன். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களிடம் ஈரானியர்கள் சுங்கம் வசூலிக்கும் ஒரு நிலையில் இந்த விவகாரம் முடியப் போவதில்லை என்றார். ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவிடம் இன்னும் பல செல்வாக்கு செலுத்தும் அம்சங்கள் மற்றும் பேரம் பேசும் காரணிகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அவற்றின் மூலம் அந்த இஸ்லாமிய குடியரசுடனான தற்போதைய சூழல் அமெரிக்காவின் நோக்கங்களுக்கு உகந்த ஒரு நிலையை அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வதற்கு கட்டணம் விதிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ முன்மொழிவு ஒன்றை ஓமான் நாடு அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளிடம் சமர்ப்பித்து இருந்ததாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்த பின்னணியில் வென்ஸின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சர்வதேச வர்த்தக கப்பல்கள் 60 நாட்களுக்கு மட்டுமே கட்டணமின்றி பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்குதல், வர்த்தக கப்பல்களுக்கு 60 நாட்களுக்கு மட்டும் கட்டண விலக்கு அளித்தல், ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதிக்கு விதி விலக்கு அளித்தல் மற்றும் முடக்கப்பட்ட ஈரானிய நிதிகளை விடுவித்தல் ஆகியவை அடங்கும் என்று அவர் விவரித்தார். மேலும் அவர் பேசுகையில், போருக்கு தயாராக இருப்பவரால் மட்டுமே சிறப்பாக பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று கூறி 60 நாள் காலக்கெடுவிற்கு பிறகு மீண்டும் சண்டையை தொடங்க ஈரான் தயாராக இருப்பதாக எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி மீதான அமெரிக்க முற்றுகை முடிவுக்கு வந்ததிலிருந்து ஈரான் இதுவரை 40 மில்லியன் பீப்பாய்களுக்கும் அதிகமான கச்சா எண்ணெயை போருக்கு முந்தைய விலையை விட 20% அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைத்துள்ளது என்றும் காலிபாப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் கத்தார் நாடு தனது தடையற்ற மத்தியஸ்த ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி, அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகன் யாரெட் குஷ்னர் ஆகியோரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் குறித்து தீவிரமாக விவாதித்தார். மறுபுறம் ஈரானின் தற்காலிக பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் இப்னு அல் ரஷா கத்தாரின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கு இணை அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது தற்போதைய போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்த கத்தாரின் முயற்சியை பாராட்டிய அதே வேளையில் எதிர்த்தரப்பு பலமுறை தனது வாக்குறுதிகளை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். போர் நிறுத்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் தேவையான மற்றும் தகுந்த நடவடிக்கையை தாங்கள் தயக்கமின்றி எடுப்போம், துப்பாக்கியின் விசை எங்கள் கையில் உள்ளது என்று எச்சரித்த இப்னு அல் ரஷா, ஈரான் தனது முழு ராணுவத்தையும் தாக்குதலுக்கு தயாரான நிலையில் வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு என்பது உள்நாட்டு விவகாரம்
விவகாரம் என்றும் வெளிநாட்டு ராணுவ பிரசன்னம் அவநம்பிக்கையை மட்டுமே அதிகரிக்கும் என்றும் கூறிய அவர் கத்தாருடன் பரந்த பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஈரான் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவின் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களை வரலாறு காணாத கடும் வெப்ப அலை மற்றும் வெப்ப குவை மாடம் தாக்கி வருகின்றது. இதனால் சுமார் 160 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையான வெப்ப எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஏபிசி நியூஸ் வானிலை ஆய்வாளர் சாம் சாம்பியன் தெரிவித்துள்ளார். இந்த வாரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் உணரப்படும் வெப்பநிலை 3 இலக்கங்களை தொட்டுள்ளதால் அமெரிக்க வரலாற்றிலேயே இது மிகவும் அபாயகரமான வானிலை பேரிடராக கருதப்படுகின்றது. கடும் ஈரப்பதத்துடன் கூடிய இந்த வெப்ப அலை முதலில் மத்திய மேற்கு பகுதிகளை தாக்கியது. திங்கள் செவ்வாய் மினியா போலிஸ் மற்றும் சிகாகோ ஆகிய நகரங்களில் வெப்ப குறியீடு 3 இலக்கங்களை தாண்டியது. விஸ்கான்சின் மாகாணத்தின் கிரீன் பே பகுதியில் 100 டிகிரிக்கும் மேல் வெப்பம் பதிவானது. சிகாகோவில் 105 பாகை, டெட்ராய்டில் 111 பாகை, லோஜிஸ்வில்லில் 110 பாகை மற்றும் விஸ்கான்சின் மாகாணத்தின் கிரீன் பே பகுதியில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது. சிகாகோவில் 105 பாகை ஃபாரன்ஹைட், டெட்ராய்டில் 111 பாகை ஃபாரன்ஹைட், லூயிஸ்வில்லில் 110 பாகை ஃபாரன்ஹைட் மற்றும் ஹூஸ்டனில் 105 பாகை ஃபாரன்ஹைட் ஆகிய வெப்பம் தாக்கம் நீடித்தது. புதன் வியாழன் இந்த வெப்ப குவி மாடம் கிழக்கு நோக்கி நகர்ந்து வடகிழக்கு மாகாணங்களுக்கும் பரவியுள்ளது. வியாழக்கிழமையன்று பிலடெல்பியாவில் 111 பாகை ஃபாரன்ஹைட், வாஷிங்டன் டிசியில் 110 பாகை ஃபாரன்ஹைட் மற்றும் நியூயார்க் நகரில் 107 பாகை ஃபாரன்ஹைட் ஆக வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வார இறுதியிலும் இந்த தனியாத வெப்பம் நீடிக்கும். புகழ்பெற்ற ஜூலை 4 அமெரிக்க சுதந்திர தினமான சனிக்கிழமை அன்று வாஷிங்டன் டிசியில் 109 பாகை ஃபாரன்ஹைட், பிலடெல்பியாவில் 108 பாகை ஃபாரன்ஹைட் மற்றும் நியூயார்க்கில் 104 பாகை ஃபாரன்ஹைட் ஆக வெப்ப குறியீடு மிக அபாயகரமான அளவில் இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களிலும் வெப்பநிலை குறையாமல் குறைந்தபட்ச நிவாரணமே கிடைப்பதால் இந்த வெப்ப அலை மக்களின் உயிருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துவதாக மாறியுள்ளது. இதனை எதிர்கொள்ள சிகாகோ நகரம் முழுவதும் சமூக சேவை மையங்கள், முதியோர் இல்லங்கள், நூலகங்கள் மற்றும் காவல் நிலையங்கள் குளிரூட்டும் மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களின் பாதுகாப்பை கருதி சிகாகோ பொதுப்பள்ளிகளின் அனைத்து கோடைகால நிகழ்ச்சிகளும் உள்ளரங்குகளில் மட்டுமே நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு ஜூலை 4 வார இறுதி பயணம் வரலாறு காணாத உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விமான மற்றும் வாகன போக்குவரத்து மிக பரபரப்பாக காணப்படும் இந்த சூழலில் நிலவி வரும் கடுமையான வெப்பம் பயணிகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. பொதுமக்கள் வெப்பதாக்கம் மற்றும் வெப்ப சோர்விலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் நிலவும் இயற்கை பேரிடர்களிலேயே கடும் வெப்பம் தான் மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகின்றது. அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் தரவுகளின்படி கடந்த 2018 ஆண்டிலிருந்து இதுவரை குறைந்தது 13,000 அமெரிக்கர்கள் கடுமையான வெப்ப தாக்கத்தின் காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 இரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் ஒட்டுமொத்த நாடும் நிலை குலைந்துள்ளது. 40 வினாடிகள் இடைவெளியில் ஜாராஹுய் மாநிலத்தை மையமாக கொண்டு டிக்டர் அளவில் 7.2 மற்றும் 7.5 பதிவான இந்த நிலநடுக்கங்களால் இதுவரை 1943 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 10,571 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பாரிய பேரிடரை தொடர்ந்து வெனிசுலா அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதுகுறித்து வெனிசுலா டெலிவிஷன் தொலைக்காட்சியில் பேசிய தேசிய சட்டமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் இதுவரை 6,461 பேர் இடிபாடுகளிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 80,870 குடும்பங்களுக்கு தேவையான அவசர உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் நிலநடுக்கத்தால் காயமடைந்த 28,380 பேர் பல்வேறு மருத்துவமனைகளிலும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கள முகாம்களிலும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இப்பணிகளில் 26,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் 15,467 உள்நாட்டு தன்னார்வலர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுடன் இணைந்து சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த 3,260 மீட்பு பணியாளர்களும் களத்தில் செயலாற்றி வருகின்றனர். நிலநடுக்கத்திற்கு முன்பே வெனிசுலாவில் உணவுப் பொருட்களின் விலை விண்ணை தொட்டிருந்தது. அங்கு ஒரு குடும்பத்தின் சராசரி மாத உணவு செலவு $600க்கும் அதிகமாக உள்ள நிலையில் அது மக்களின் சராசரி வருமானத்தை விட பல மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலநடுக்கம் இந்த உணவு நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. வெனிசுலாவில் தற்போது சுமார் 5 லட்சம் மக்களுக்கு உடனடி அவசர உணவு உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. அடுத்த 3 மாதங்களுக்கு பாதிக்கப்பட்டு 5 லட்சம் மக்களின் உணவு, தளபாடங்கள் மற்றும் அவசரகால தகவல் தொடர்பு தேவைகளை பூர்த்தி செய்ய முதல் கட்டமாக $50 மில்லியன் நிதி தேவைப்படுகிறது என உலக உணவு திட்டம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. வெனிசுலா மற்றும் பனாமாவில் ஏற்கனவே தங்களுக்கு இருக்கும் வலுவான போக்குவரத்து நெட்வொர்க்கை பயன்படுத்தி மீட்பு பணிகளை விரிவுபடுத்த
நடத்தி வருவதாகவும் போதிய நிதி கிடைத்தால் இந்த உணவு வழங்கும் திட்டத்தை 10 லட்சம் மக்கள் பயனடையும் வகையில் விரிவுபடுத்த தயாராக இருப்பதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.